Taste Daily. Taste the Daily. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். நாம் தமிழர் கட்சியை இலக்கு இல்லாமல் பயணிக்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். தேர்தலில் போட்டியிடுறதுக்குன்னு உருவாக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர். ஜெயிக்கிறது அவங்களுக்கு ஜெயிக்கிற தோக்கறங்களை பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அது உங்களுடைய விமர்சனத்தை. குருமூர்த்தி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் அவர் ஒரு அரசியல் தரகர். குருமூர்த்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான ரெப்ரசன்டேட்டிவ். எடப்பாடி பழனிசாமிக்கு யாரோ தப்பா ஆலோசனை கொடுக்குறாங்க. அதை பத்தி கவலைப்பட வேண்டியது நாங்க. இன்னைக்கு இந்திய அரசியல்ல ஸ்டாலினுக்கு இல்லாத துணிச்சல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்ததா இல்லையா? எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. எவ்வளவு விமர்சையா கொண்டாடி இருக்கணும். வெறும் கேக்கு மட்டும் வெட்டிட்டு அப்படியே அசால்ட்டா விட்டுட்டு போயிட்டீங்களே. பாஜக கொண்டாடுது, மோடி கொண்டாடுறாரு, விஜய் பெரிய அறிக்கை விடுறாரு. நீங்க ஒரு அன்னதானம் போட்டிருக்க வேணாமா? அம்மா விசுவாசிகள்லாம் தனித்தனியா பிரிஞ்சு, எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாம் பிரிஞ்சு கிடைக்கிறீங்களே அப்படின்னு கேக்குறேன். எங்க தலைவர் காலத்தில் பிரிஞ்சு யாரும் இல்லையா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆனா அதிமுக போட்டியிடாது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிட்டு இந்த முறை இருமுனை போட்டியாக நாங்கள் ஈரோடு கிழக்க செய்தி சேனல்களுக்கும் அதே மாதிரி மற்ற நபர்களுக்கும் ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. அதிமுக போட்டியிட்டு இருக்கணுங்கிறது தான் ஈரோடு சார்ந்திருக்கக்கூடிய மக்களை நினைப்புற மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, ஈரோடு சார்ந்து இருக்கின்ற மக்களுடைய எண்ணம் அதுவாக இருக்கணும். ஏன்னா அதிமுக அங்கே போட்டியிடலைன்னாவே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் கிடைக்காது, சலுகைகள் கிடைக்காது, பணம் கிடைக்காது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் நம்ம போட்டியிடலை, இந்த ஈரோடு கிழக்குலையும் போட்டியிடலை அப்படின்னா நம்ம கட்சி வலுவாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. கட்சி 2026 தேர்தலை சந்திக்க போகுது. அப்படிங்கும்போது தைரியமாக இந்த இடத்துல போட்டியிட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அரசியல் பார்வையாளர்கள் அது அரசியல் பார்வையாளர்கள் அவங்க எந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்க்குறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. நாங்கள் அதிமுகவினுடைய பார்வையிலிருந்து தான் வெளியே பார்க்க முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இந்த தேர்தலால் தமிழ்நாட்டு அரசியல்லையோ அல்லது ஈரோடு மக்களுக்காகவோ எந்தவித பலனும் இல்லை. அதனால் திமுகவினுடைய ஒரு எண்ணிக்கை கூடுன்றதை தவிர வேறு எந்த காங்கிரஸ் கிட்ட இருந்து அடித்து பிடிச்சி ஒரு தொகுதியை இவங்க கைப்பற்றிட்டாங்கன்றது வேணா பெருமையாக இருக்கலாமே ஒழிய வேற எந்த மாற்றமும் இதில் வரல. ஆக கூட்டணி கட்சி ஒரு இடத்தை, காங்கிரஸ் ஒரு இடத்தை இழந்தது, காங்கிரஸ் பலகீனமாகிவிட்டது, திமுக பலம் பெற்று விட்டது என்பதை நிரூபிப்பதற்காக நடைபெறுகின்ற தேர்தல். இதில் போய் நாங்கள் ஏன் எங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணது? பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக தருகின்ற சிக்னல், பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்துல காங்கிரஸ் வளர்ச்சி அடைகிறத விரும்பாது. ஆக காங்கிரஸை நாங்கள் ஜெயிக்க வைக்கல, நீங்கள் காங்கிரஸுக்கு ஏன் தூக்கி பிடிக்கிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. நாங்கள் காங்கிரஸ் இல்லை, நாங்களே தான் நின்னோம் அப்படின்னு சொல்லி அவங்க காங்கிரஸை வளர்க்குறாங்கன்ற குற்றச்சாட்டில் இருந்து நாங்கள் காங்கிரஸை வளர்க்கலை, நாங்கள் எங்களை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்றது அவங்களுக்கு இவங்க சொல்லிட்டு வந்ததை செயல்படுத்துகிறாங்க. ஆனால் தனிச்சு களம் காணக்கூடிய சீமான் அவர்கள் போட்டியிடுறாரு. வெற்றியோ தோல்வியோ நான் களத்தில் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவர் களத்தில் நிற்கிறாரு. ஒரு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு எப்பவுமே ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஏதாவது ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கை நோக்கி படையெடுக்கிறதோ போராடுறதோ அந்த களத்தில் நிற்கிறதோ அரசியல் கட்சியினுடைய தேவை. இது இலக்கு இல்லை. எங்களுடைய இலக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது, இந்த ஆட்சியை வீழ்த்துவது. அதற்கான எந்த வகையிலும் இது எங்களுக்கு அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் எந்த வகையும் உதவாது. இந்த தேவையற்ற ஒரு இடத்துல அங்கே ஒரு பதட்டத்தை உருவாக்கி மக்களெல்லாம் கொண்டு போய் ஒரு கொட்டடிக்குள்ளே அடைச்சி வச்சு மக்களை இங்கே இருக்கிற பாவம், இன்னும் சொல்லப்போனால் மந்திரிகள் மேலே இருக்கிற கருணைன்னு கூட எடுத்துங்க. அவங்கெல்லாம் போய் பரோட்டா சுடணும், நாளைக்கு அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் மருத்துவ வசதி செய்யணும், இதெல்லாம் மந்திரிகள்லாம் போய் பாவம் ரோடாக இது வரைக்கும் மந்திரிகளே மக்களையே பார்க்காதவங்கெல்லாம் போய் மக்களை பார்க்க வைக்கணும். இதெல்லாம் மந்திரிகள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டுமேன்னு விட்டு அதிமுக போட்டியிடலை. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, நாங்கள் யாருக்கும் ஆதரவு கிடையாது,
அப்படின்னு சொல்லி. அதிமுக அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கலையே. எங்க கட்சி தொண்டர்கள் யாருக்கும் இல்ல வாக்களிக்க நீ மாட்டாங்க. நீங்க அல்லது யாருக்கும் ஆதரவு இல்ல நிலைப்பாடு கிடையாது. இல்ல அப்படின்லாம் எதுவுமே இல்ல சொல்லலையே. இல்ல சங்கர் சர்மா வந்து ஒரு நீண்ட கால பத்திரிகையாளர், நீண்ட கால அரசியல தெரிஞ்சவர். ஆனா இவர்கிட்ட இருந்து ஒரு கேள்வியை நான் எப்படி எதிர்பார்க்கல. இந்த வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் விக்கிரவாண்டி தேர்தல்லயே சொல்லியிருக்காரு. நாங்க வந்து யாரையும் ஆதரிக்கல. நாங்க வாக்களிக்கிறத வந்து நாங்க எங்க கட்சி யாருக்கும் வாக்களிக்காதுன்றது தான் அதனுடைய முடிவினுடைய பொருள். இல்ல என்னோட இன்டென்ஷன் என்னவா இருந்ததுன்னா என்னோட கேள்வியில, கொங்கு மண்டலத்துல அதிமுக எவ்வளவு பலம் பொருந்திய ஒரு கட்சியாக இருக்கு. அங்க வந்து நம்ம அதுதான். போட்டியிடாம போறோம் அப்படின்னா, அப்போ அந்த அதுதான். இடத்துல நம்ம விட்டு குடுக்குறோமா? திமுக இல்ல கூட்டணிக்காக நம்ம நீங்க விட்டு குடுக்குறோமா? ஏன்னா இல்ல வேலுமணி, தங்கமணி, இபிஎஸ் இன்னும் நெறைய அதிமுகவை சேர்ந்த பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் அந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல திமுகவுக்காக நம்ம விட்டு குடுக்குறோமா? அப்படிங்கிற இடத்துக்கு நகருதா? நீங்க சொன்ன மாதிரி கொங்கு மண்டலத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் முடிச்சிடுறேன். பலம் பொருந்திய கட்சி தான். இன்னும் சொல்லப்போனா நீங்க சொல்ற தலைவர்கள் பலம் வாய்ந்த தலைவர்கள் தான் உண்மை. அதே போல தான் தென் மாவட்டங்கள்ல இவர் திண்டுக்கல் சீனிவாசன், அத்த விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், இந்த பக்கம் ஆர்பி உதயகுமார், இப்போ செல்லூர் ராஜு, இப்படி பல தலைவர்கள் பலமான தலைவர்கள் இருக்காங்க. எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அந்த தலைவர்கள் இருக்காங்க. அதனால நீங்க வந்து குறிப்பிட்ட இடத்துல சில தலைவர்கள் இருக்காங்க என்று சொல்றது வந்து சரியான பார்வை இல்ல. இல்ல இருக்கு. பலமான தலைவர்களை வைத்துக்கொண்டு இ- இ- நம்ம வந்து இடைத்தேர்தல்ல போட்டியிடாம இருக்கமே. அதுதான் அதுவும் சேலத்திலிருந்து கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர்ல ஈரோடு கிழக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எஸ்பி வேலுமணி எந்த பகுதியை சேர்ந்தவர்? தங்கமணி எந்த பகுதியை சேர்ந்தவர்? அதுதாங்க செங்கோட்டையன் எந்த பகுதியை சேர்ந்தவர்? அதுதான் எல்லாமே உண்மைங்க. ஆனா இந்த தேர்தலில் நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது. இழப்பதற்கு எதுவும் இல்லை. அது எங்க தொகுதியும் இல்ல. ஒரு இலக்கு இல்லாம நாம் தமிழர் கட்சி பயணிக்குதோ அப்படிங்கிற ஒரு பார்வையை இல்ல, நீங்க இல்ல. எடுத்து நான் வைக்கிறீங்க. நான் நாம் தமிழர் கட்சிய வந்து இலக்கில்லாம பயணிக்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது உங்களுடைய பார்வையா இருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய இலக்கே அதுதான். தேர்தல்ல போட்டியிடுறதுக்குன்னு உருவாக்கப்பட்ட கட்சி நாம் ஆனா தமிழர் கட்சி. ஜெயிக்கிறது அவங்களுக்கு அது அது ஜெயிக்கிறோம் தோக்குறவங்களை பத்திலாம் அ அவங்களுக்கு அது கவலையே இல்ல. அது உங்களுடைய விமர்சனத்த பொறுத்தது. என்ன பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு எல்லா தேர்தல்ல போட்டியிடணும். இதுவரைக்கும் 40 தேர்தல்ல போட்டியிட்டு 50 தேர்தல் மன்னன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து எல்லா தேர்தலும் போட்டியிட்டவர்கள்ன்ற ஒரு வரலாற்றை படைக்கிறாங்க. அதுல வந்து நான் கருத்து சொல்றதுக்கு நான் எதுவும் இல்ல. இப்போ அரசியல் தலைவருக்கான ஒரு நோக்கே இல்லாம எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி அண்மையில ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு. குருமூர்த்தி தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் என்னுடைய பார்வையில் அவர் வந்து ஒரு அரசியல் தரகர். அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிய வந்து சந்தித்ததா சொல்றாரு. சில கருத்துக்கள் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர பத்தி அதுல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு வந்து ஒரு அரசியல் தலைவருக்குரிய சாதுணை இல்ல, தகுதி இல்ல. இன்னும் சொல்லப்போனா தலைவரே இல்லன்னு சொல்றாரு. இதுதான் அவருடைய நிலைப்பாடு. நான் கேட்கிறேன், ஒரு சுயமரியாதை இருந்தா, உண்மையிலேயே ஒரு தரமான மனிதனா இருந்தா எடப்பாடி பழனிசாமி உன்ன கூப்பிட்டாரா? நீங்களும் பார்த்திருப்பீங்க. அமித்ஷா சொன்னாரு, நான் இல்ல. போய் ஆ பேசினேன் சரி, அப்படின்னு சொல்லி அவர் சரி. சொல்றாரு. அது மட்டும் சரி இல்லாம இருங்க, இருங்க. நீங்க நான் ஒவ்வொரு வரிக்கும் ஒரு வார்த்தைக்கும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். அமித்ஷா ஏன் இங்க இருக்கிற தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவரையோ, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மூத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களையோ சொல்லாம, சீட்ட பேசுறதுக்கு உன்கிட்ட அனுப்புறாரு? அத வந்து கட்சி பேசுமா? குருமூர்த்தி பேசுவாரா? குருமூர்த்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான ரெப்ரசன்டேட்டிவா. நானாவது ஒரு கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர். எனக்கு கருத்து சொல்ற உரிமை இருக்கு. அதுதான் என்னுடைய கடமையும், என்னுடைய உரிமையும். நான் சொல்றேன். ஆனா குருமூர்த்தி யாரு? துக்ளக் அந்த ஒரு மேகசினை நடத்திட்டு வராரு. ஷோக்கு அப்புறம் அவ்வளவுதானே. அதான் துக்ளக் வந்து ஒரு பத்திரிகை. தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு படைத்த பத்திரிகை. அந்த வரலாற்றை உருவாக்கியவர் சோ. துக்ளக் சோவ தவிர வேற யாராலும் எழுத முடியாது, யாராலும் செய்ய முடியாது. அவருக்கு இணையான ஒரு தந்திரமான, ராஜதந்திரமான தன்னுடைய எல்லாரும் எதிர்க்கின்ற ஒரு கருத்தை கூட அதை எடுத்து வைத்து அதை நெஞ்சுறுதியோடு நேரத்தோடு ஒவ்வொரு நேர்ல சொல்ற தைரியம் துக்ளக் சோக்கு இருந்தா அந்த தைரியம் யாருக்கும் வராது. அப்படிப்பட்ட ஒருவர் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை. இவர் துக்ளக் பத்திரிகையை கைப்பற்றி வைத்திருப்பதாலே இவர் சோவாயிட முடியும். சோக்கு தந்த மரியாதை இவருக்கு தரணும்னு இவர் எதிர்பார்த்தாருன்னா அதுக்கு ஏமாந்த பிஜேபி வேணா இருக்கலாமே ஒழிய எடப்பாடி அதுக்கு ஆளான எடப்பாடி அதிமுக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல யாருமே இல்லைன்னு என்னுடைய கருத்து. அவருடைய கருத்துக்கள் பன்னீர்செல்வம் வேணா நம்பலாம். பன்னீர்செல்வம் வந்து அவரை ஒரு பெரிய அரசியல் ஜீவின்னு நினைச்சுக்கலாம்.
ஆனால் எங்களை போன்ற சாதாரண அதிமுக தொண்டர்கள் யாருமே குருமூர்த்தியை ஒரு கருத்தியலாளராக கூட நாங்கள் ஏற்கல. எடப்பாடி பழனிசாமிக்கு யாரோ தப்பா ஆலோசனை கொடுக்குறாங்க, புள்ளிவிவரம் அதை தப்பா பத்தி கொடுக்குறாங்க. கவலைப்பட வேண்டியது நாங்க. 2021 அதனாலதான் தோத்துட்டோம், நாங்க அதனாலதான் அதிமுக தோத்துருச்சுங்கிறாரு. அதிமுக 2021 எப்படி தோத்துதுன்னு சொல்றீங்க? வெறும் 3% வாக்கு. நான் சொல்றேன், அந்த 3% வாக்குகளால் ஏற்பட்ட இந்த தோல்வி கூட பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற அழுக்கு மூட்டையை நாங்கள் சுமந்த காரணத்தால் நாங்கள் அந்த 3% வாக்கு இடைவெளியில் இழந்தோம். அந்த நீ இவ்வளோ சொல்ற ஒரு 65 சீட்டு 60 சீட்டு இவருக்கு கொடுத்துருந்தா, இவர் சொல்றதை கேட்டிருந்தா அதிமுக ஜெயிச்சிருக்கேன்னா, கொடுத்த 20 சீட்டில் எத்தனை ஜெயிச்சிங்க? கொடுத்த சீட்டில் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை ஜெயிச்சுது? 4 தானே ஜெயிச்சது. 16 இடத்துல எதிர்கட்சி தானே வெற்றி பெற்றது. 20 இடத்த கொடுத்தே 4 இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சிங்க. அந்த 4 இடத்துல 3 இடம் அதிமுகவினுடைய கோட்டையில் ஜெயிச்சிருக்கீங்க. 3 இடத்துல, அது முடக்குறிச்சி சரஸ்வதியாக இருந்தாலும், கோவையில் வானதி சீனிவாசனாக இருந்தாலும், இல்லை நயினார் நாகேந்திரன், அதிமுகவினுடைய அது அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ஜெயிச்சாங்க. ஒரு நாகர்கோயிலில் காந்தி வேணா அது அவருடைய சொந்த செல்வாக்கு அல்லது கட்சியினுடைய ஆதரவு இருந்ததுனால அவர் வெற்றி பெற்றான்றதை நான் ஏற்றுக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு 20 இடத்த வாங்கி 16 இடத்துல திமுக கூட்டணியை வெற்றி பெற வச்சிருக்கு காரணமாக இருந்தீங்க. அப்படி இருக்க சொல்ல நீங்கள் 65 இடம் 60 இடம் கொடுத்துருந்தா இன்னும் நாங்கள் மோசமான தோல்வியை சந்திச்சிருப்போமே தவிர இதுல எங்களுக்கு பலம் சேர்ந்திருக்காது. எங்களுடைய கருத்து, எங்களுடைய பார்வை. இல்ல அதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம், இது மாதிரி நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்னேன், இது மாதிரி நீங்க கூட்டணி வச்சா இன்னும் பெட்டரா இருக்கும். இல்லைங்க, அவர் இதை மட்டும் இல்ல, அவர் கூட்டணி வச்சான்னு சொல்லுவாரு, கூட்டு மந்திரி சபை அமைச்சான்னு சொல்லுவாரு. இதெல்லாம் அவருடைய கருத்து. இவர் யாரு? அவங்களையே ஏற்காம நாங்க அவங்க அழைச்சோம், நாங்க போகாம இருந்தோம்ல. இது உலக உண்மைதான். ஆனால் நான் இன்னொன்று பார்க்குறேன், இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல, புரட்சித் தலைவி அம்மா அவர்களை போல ஒரு வலிமையான தலைவர் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இவங்கெல்லாம் இவ்வளோ அழுத்தம் கொடுத்து, குருமூர்த்தி சொல்வது உண்மையானால் அமித்ஷா வற்புறுத்தியும் இவர் இந்த 65 சீட்டு கொடுக்காம 20 சீட்டை கொடுத்து தமிழ்நாட்டில் ஒரு எந்தவித சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு திடமான முடிவு அன்னைக்கே எடுத்திருக்காரு. அன்னைக்கு பிஜேபியினுடைய அடிமை எடப்பாடி பழனிசாமின்ட்டு ஊடகங்களும் எங்கள் அரசியல் எதிரிகளும் திமுகவும் எங்களை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்த நேரத்திலேயே பிஜேபியினுடைய கட்டளையை நாங்கள் ஏற்காமல் இருந்திருக்கிறார்ல. அப்போ இவர் வலிமையான தலைவர் தானே. இன்னைக்கு இந்திய அரசியல்ல திமுக உள்பட சொல்றேன், எந்த தலைவருக்கும் இல்லாத ஸ்டாலினுக்கு இல்லாத துணிச்சல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்ததா இல்லையா? இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், அதிமுகவை யாரும் கபலீகரம் செய்வதற்கு இடம் தர மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்த எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்கு சரியான, உறுதியான, நிலையான, பொருத்தமான தலைவர்னு நாங்கள் கொண்டாடுறோம். இல்லை, இப்போ குருமூர்த்தி சொல்றது கூட நம்ம விட்டுருவோம். இப்போ ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, உலகத்திலேயே வச்சு ஒரு கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவர் ஒருத்தர் தான் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்றாரு. நீங்க 2 செய்தி இதில் சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒருத்தர் தான்ன்றது சொல்றது தவறான சொல்லாடலா நான் பார்க்குறேன். அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பின்னால் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 2 கோடி தொண்டர்கள் அவர் பின்னால் இருக்கிறாங்க. 2 கோடி தொண்டர்களும் ஏகோபித்த முடிவின் அடிப்படையில் அவரை சொல்றாரு. அவர் சொல்றது சாதாரணமாக அதிமுகவினுடைய அனைத்து தொண்டர்களும் சேர்ந்தெடுத்த முடிவு. அதனால அது தேவையில்லை. 2வது ஓ பன்னீர்செல்வம் அதிமுக எந்த நிலையிலும் அவரை ஏற்றுக்க முடியாது. இதுதான் தொண்டர்களுடைய மனநிலை. இன்னைக்கு வரைக்கும் என் பின்னால தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காருல்ல, இது வரைக்கும் என்ன நிரூபிச்சிருக்காரு? 2வது ராமநாதபுரத்தில் போய் நான் ஓட்டு அதிகம் வாங்கிட்டேன்னு சொல்றாரு. அதிமுகவை எதிர்த்து, ரெட்டையிலை எதிர்த்து போட்டியிட்டு காவி துண்டை போட்டுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் நின்று ஓட்டு கேட்டார். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஓட்டு, பிரதமர் நரேந்திர மோடியை பிரதமர் ஆக்குவதற்காக கிடைச்ச ஓட்டு. அந்த ஓட்டை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதிமுகவோட நான் பலமான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கிறத அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். எனவே இந்த கட்சி அதிமுக சுயம்புவா இருக்கு, உறுதியா இருக்கு. எங்களுடைய தலைமை அண்ணன் எடப்பாடியார் அவர் எடுக்கின்ற முடிவு இந்த கட்சியில் இருக்க அத்தனை தொண்டர்களுக்கும் ஏற்புடைய முடிவு. அதனால தான் இன்னைக்கு நீங்களே பார்க்குறீங்க,
இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு பிறகு திமுகவினுடைய அடக்குமுறையை எதிர்கொண்டு இன்னைக்கு அதிமுக தான் களத்தில் இருக்கு. எந்த போராட்டமாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்னைக்கு அதிமுக உறுதியா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளை இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து கொண்டாட போறோம். அதனால நாங்க வந்து கட்சி ஆரோக்கியமா இருக்கு. இவர் இவ்வளவு சொல்ற ஓ பன்னீர்செல்வம் ஒரு தொண்டனுடைய எதையாவது ஒரு இரங்கல் செய்தி சொல்லியிருக்காரா? இல்ல அவர் வந்து உண்மையாலுமே வந்து திமுகவுக்கு எதிர்க்கட்சியா நாங்க அதுதான். எங்க குழு தான் சரியா செயல்படுது ஆமா, அப்படிங்கிறாரு. சட்டசபைக்கு எத்தனை நாள் போனாரு? என்ன பேசினாரு? இந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல வந்து திமுகவுக்கு எதிரா என்ன வலிமையா சொன்னாரு? அதாவது அவரு சுயநினைவுல தான் இருக்கிறாரா? இல்ல மக்கள்லாம் மடையன்னு நெனச்சுட்டு பேசுறாரான்னு தெரியல. இன்னைக்கு சட்டமன்றத்துல இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல எடப்பாடியார் அவர்களுடைய அந்த பேச்சு எல்லா ஊடகங்களிலும் மறைக்கப்பட்டாலும், அத மீறிட்டு வந்த பேச்சுக்களை நீங்க பார்த்தீங்கன்னாவே, எவ்வளவு உறுதியா எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னு தெரியும். அந்த டங்ஸ்டன் பிரச்சனையா இருந்தாலும், யார் இந்த சார் என்ற பிரச்சனையா இருந்தாலும், எல்லா பிரச்சனையிலும் எதிர்க்கட்சியினுடைய கடமையை நிறைவாக செஞ்சிருக்காரு. இத வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையே வந்து அத பாராட்டியிருக்காரு. நான் எதுக்கு சொல்றேன், அண்ணாமலையினுடைய பாராட்டு ஒரு பெருசுன்றதுக்காக சொல்லல. எங்கள கடுமையா எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிற ஒரு தலைவர் கூட அந்த பிரசன்ஸ் மைண்டு அந்த போராட்டத்தை அவர் முன்னெடுத்த விதம் இதையெல்லாம் பாராட்டியிருக்காருல்ல. அப்போ எதிர்க்கட்சி தலைவர்ன்ற முறையில் அவர் தன்னுடைய கடமையை செய்கிறார். கட்சியில இணைத்து கொண்டால் போதும், வேற எதுவுமே கேட்கலையே. அதுதான் தனிப்பட்ட முறையில் கூட ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர் கெஞ்சிக்கிட்டு தான் இருக்காரு. அதிமுகவினருக்கு அடுத்த கட்ட தலைவர்கள்கிட்ட நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரும் சேர்க்கறதுக்கு தயாரா இல்லை, அது உண்மை. ஆனால் இவர் வந்துடுறேன்னு சொல்ற நிலைமைக்கு அவர் போனார்னா என்ன காரணம்? இவர் வந்து அதிமுகவுக்கு விசுவாசமாய் இருந்திருந்தா, அதிமுக தொண்டர்கள் அல்லது அடுத்த கட்ட தலைவர்கள் இவரை வந்து கூட்டிட்டு போய் அவரை சேர்த்தாகணும்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு சொல்றதுக்கு யார் இருக்காங்க? இல்ல அந்த இணைப்பு பணி வந்து இணை இணை நடந்துட்டு இருக்கு. இல்ல இணை முந்தானேத்து செய்தியாளர் சந்திக்கும் போது சசிகலா சொல்றாங்க, டிடிவி தினகரன் சொல்றாரு, எல்லாமே அதுக்கான பணி நடந்துட்டு தான் ஏங்க இருக்குங்க. டிடிவி தினகரனுக்கு என்னங்க யோகியதை இருக்கு? நான் வந்து இணைக்க மாட்டேன். நீ எதுக்கு அதிமுக பத்தி பேசுற? அம்மா காலத்திலேயே விரட்டி அடிக்கப்பட்டவர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நீ வரவே கூடாது, உன்னை நான் பார்த்தேன்னா அவ்வளவுதான் சொல்லி விரட்டி விட்டாங்க. ஆனா இல்லைங்க. உண்மையா அப்படி சொன்னாங்களான்னு தெரியல. ஆமா, எல்லா பதவியில இருந்து எடுத்து அவரை வந்து கட்சியிலேயே அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கி அவர் போய் பாண்டிச்சேரியில் பதுங்கி இருந்தது அம்மா பார்வையிலே படாம இருந்ததெல்லாம் உண்மைதானே? அம்மாவுக்கு வந்து இயலாமை வந்த போது அவங்க மருத்துவ சிகிச்சையில் இருந்த போது தான் அந்த குடும்பம் உள்ள வந்ததே தவிர அதுக்கு வரைக்கும் வர முடிஞ்சதா? இதே சசிகலாவை வெளியேற்றின பிறகு கூட அவங்க என்ன சொன்னாங்க? நான் வந்து அக்காவுக்கு விசுவாசமா இருக்க போறேன், நான் அக்காவினுடைய நலனுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அந்த மடத்துல உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து கடிதமா எழுதிட்டு இருக்க சொல்ல, அந்த கடிதத்தின் அடிப்படையில் அவங்க சேர்க்க சொல்ல கூட இதுவரைக்கும் அதிமுகவினுடைய சரித்திரத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போதும் சரி, சேர்க்கப்பட்ட போதும் சரி, அவங்க எழுதின மன்னிப்பு கடிதத்தை வெளியிட்டதே இல்லை. சசிகலாவுக்கு மட்டும்தான் அம்மா அந்த கடிதத்தையே வெளியிட்டாங்க. எல்லா ஊடகங்களிலும் வந்தது இல்லை. அந்த கடிதத்தை அதில் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க, நான் அரசியலில் தலையிட மாட்டேன், நான் எந்த வித என்னுடைய குடும்பத்தோடு எந்த உறவும் இல்லை, அவர்களை சேர்க்க மாட்டேன்னு அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் பகிரங்கப்படுத்தினாங்கல்ல, அம்மா தானே செஞ்சாங்க. அப்போ அப்படிப்பட்ட நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போக சொல்ல தினகரனை துணை பொதுச் செயலாளர் கட்சியில் உறுப்பினராக அன்னைக்கே சேர்த்து அன்னைக்கே அவரையும் வெங்கடேசன் 2 பேரையும் சேர்த்து 2 பேர் இவரை வந்து துணை பொதுச் செயலாளராக அறிவிச்சுட்டு கட்சி அவர்கிட்ட தூக்கி நீ பார்த்துக்கப்பான்னு கொடுத்துட்டு போனாங்க. அப்படி பார்த்துக்கிட்டவர் இந்த கட்சியை வந்து சிதைச்சிட்டு இவர் வந்து நான் இந்த வேற கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாருல்ல. அப்புறம் இல்லப்பா அவர் என்ன சொல்றாரு, 2026 தேர்தலுக்கு பின்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு முடிவுரை எழுத போகிறார். அதை பத்தி நாங்கள்லாங்க கவலைப்படணும். ஒரு ஆட்சியை பிடிக்கிறது மட்டும் ஒரு கட்சியினுடைய கொள்கையா நோக்கமா இருக்கக்கூடாது. கட்சி சரி நடத்தணும். நான் என்ன சொல்றேன், டிடிவி தினகரன்லாம் இப்படி பேசுறாருல, அவரை ஏன் இந்த அளவுக்கு நீங்க பேச வைக்கிறீங்க? சேர்த்துட்டோம்னா அவரு அதிமுகவை இல்ல புகழ்ந்துட்டு போறாரு. ஏங்க நாங்க ஏங்க சேர்க்கணும்? இவருடைய கட்சி புகைப்படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அம்மா போட்டோ தான் இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு. ஏமா ஏங்க அவரை வந்து அம்மாவே புறக்கணி அம்மா வழியில தான் நான் வந்து கட்சி நடத்துறேன். யார் வேணா வந்து சொல்லிட்டு போட்டாங்க. இவர் கட்சி நடத்துறவர் நடத்திட்டு போங்க. அதுல வந்து அம்மாவினுடைய வாரிசுன்னு அவர் சொல்லட்டும். அதை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா, எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. மக்கள் அவருக்கு இல்ல நம்ம அம்மா விசுவாசிகள்லாம் தனித்தனியா பிரிஞ்சுட்டீங்களே. தனித்தனியா எம்ஜிஆர் ஏங்க ரசிகர்கள்லாம் பிரிஞ்சு கிடைக்கிறீங்களே ஏங்க அப்படின்னு கேக்குறேன். ஏங்க இது தலைவர் காலத்துல பிரிஞ்சு யாரும் இல்லையா? அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே எங்க கடைசியா. சேர்ந்தாங்க? இன்னும் கேட்டா தலைவர் கால கட்சி ஆரம்பிச்ச உடனே புரட்சி அதிமுகன்னு ஒரு கட்சி உருவாக்குனாங்க. டாக்டர் பொற்செல்வின்னு ஒருத்தர் நாவலவன்ல இருந்து சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்குள்ள பிரிஞ்சு போய் உருவாக்குனாங்க.
அதுக்கு பிறகு எத்தனையோ பிளவுகள். ஏன் இல்ல அந்த பிளவுகள்லாம் தாண்டி நான் நான் சொல்றது நான் ஜானகி சொல்லி முதலமைச்சராகி நான் அதுக்கப்புறம் நான் வந்து சொல்றத கேளுங்க. கட்சியை வந்து ஜெயலலிதா கொடுத்து அதுக்கப்புறம் வந்து டிராவல் இல்லைங்க பண்ணி போயிடுச்சு இல்ல. இல்லைங்க. அதுக்கு பிறகு ஜி. விஸ்வநாதன், இன்னைக்கு விஐடி வேந்தர் ஜி. விஸ்வநாதன், பே. சீனிவாசன், புலவர் இந்திரகுமாரி இவங்கெல்லாம் சேர்ந்து பேரலா ஒரு கட்சி தலைவர் வந்து பச்சை குத்த சொன்னார். நாங்கெல்லாம் பச்சை குத்தினோம். அந்த பச்சை குத்தத்தை ஏற்று ஒரு கட்சியை உடைச்சி நாங்கள் தான் அதிமுக கட்சி நடத்துனாங்க. அதனால அதுக்கு பிறகு எஸ்டிஎஸ் வந்து ஆட்சியில் இருந்துட்டு நமது கழகம் ஆரம்பிச்சாரு. தலைவரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு. தலைவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாரு. எல்லாத்தையும் அந்த காலப்போக்கில் இதை நடந்துகிட்டு தான் இருக்கும். ஏன் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் வெளியே போனவங்க இல்லையா? திருநாவுக்கரசு போலையா? பண்டுட்டி ராமச்சந்திரன் போலையா? 96லேருந்து 98 வரைக்கும் நாங்கள் போராடி 98 நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி நிலைநிறுத்தப்பட்டது தானே ஒவ்வொருத்தரும் வந்து சேர்ந்தாங்க. இல்ல அதான் இதெல்லாம் நடந்த வரலாறு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்போ வந்து கட்சிக்கு முடிவுரை எழுத போறார் இபிஎஸ். வரலாறு இல்லைங்க. வறட்சி காலத்தில் எதுவும் இங்க அறுவடை செய்ய முடியாதுன்ற நேரத்துல இவங்க வந்து பாதுகாப்பு தேடி ஓடுற கூட்டம் எப்பவும் இருக்கதான் செய்யும். ஏதாவது பதவியில் இருக்க சொல்ல வந்து சேர்றவங்க அந்த நேரத்தில் வந்து கட்சிக்கு வந்து ரொம்ப விசுவாசமாக ஒன்றா சேர்றேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அதனால் இப்படிப்பட்ட பச்சோந்திகளை பாதை மாறிகளை நம்பி அதிமுக இல்லை. அதிமுகவில் கோடிக்கணக்கான தொண்டர்கள் அதிமுகவுக்காக காவல் அரணாக இருந்து இந்த கட்சியை காப்பாற்றிட்டு இருக்கோம். இப்போ எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அம்மா வந்து வழி நடத்தினாங்க. இப்போ இபிஎஸ் வந்து புரட்சி தமிழராக வந்து கட்சியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. எவ்வளோ விமர்சையாக கொண்டாடி இருக்கணும். வெறும் கேக்கு மட்டும் வெட்டிட்டு அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டு போயிட்டீங்களே. இப்போ பாஜக கொண்டாடுது, மோடி கொண்டாடுறாரு, விஜய் வந்து பெரிய அறிக்கை விடுறாரு. நீங்கள் ஒரு அன்னதானம் போட்டிருக்க வேணாமா? எம்ஜிஆருடைய ஒரு அன்னதானம் பிறந்த நாள் வந்து கொண்டாடி தமிழ்நாடு ஃபுல்லா வந்து 234 தொகுதிகளையும் அதிமுக சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அன்னதானம் போட்டிருந்தா மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. நீங்க வந்து ஒரு தவறான கருத்தை விதைக்கிறீங்க. இது தலைமை கழகத்துல இப்பவும் கொடியேற்றுறது, மாலை அணிவிக்கிறது, அது வந்து அம்மா காலத்துல என்ன நடந்ததோ அதான் நடந்தது. ஆனா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பில் இன்றையிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நாள்தோறும் பொதுக்கூட்டம் நடக்குது. நேற்றைக்கே தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்கள்லயும் இல்ல பொதுக்கூட்ட நிகழ்ச்சி பொதுக்கூட்ட அறிவிப்பு வந்து கடந்த வாரத்துல எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை விட்டிருந்தாரு. அதை நான் பார்த்தேன். நான் கேக்குறது எம்ஜிஆர் வந்து ஏழை மக்கள் உணவு அருந்தணும் அப்படிங்கறத எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்லி முடிக்கிறேங்க. நேற்றைக்கு எல்லா இடங்களிலும் கட்சி கொடிகள் புதுப்பிக்கப்பட்டு கொடியேற்ற நடைபெற்றிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊர்ல அங்க இருக்கிற அமைப்புகள் அன்னதானம் பண்றது. எனக்கு செய்தியில எனக்கு வரல. ஒருவேளை உங்க தொலைக்காட்சியில் மட்டும் வந்துச்சான்னு தெரியல. உங்களுக்கு வரலன்னா அதுக்கு உங்களுடைய பார்வையினுடைய நானே ஆவடியில் அதை எல்லாருக்கும் உணவு வந்து ஒரு 500 பேருக்காவது நான் உணவு கொடுத்துருக்கேன். அதனால இது வந்து எல்லா இடங்களும் செஞ்சிருக்கோம். இதை வந்து நாங்கள் ஊடகங்கள் வெளிப்படுத்தலைன்றதை விட இதை வந்து நாங்கள் எங்களுடைய கடுமையாக செய்கிறோம். எங்கள் தலைவருக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை இன்னைக்கு எந்தவித பலனும் அனுபவிக்காம எந்தவித எதுவும் நன்மையும் பெறாத இந்த கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சொந்த செலவில் இன்றைக்கும் அவர் படத்துக்கு கற்பூரை ஏற்றுறது, அவருக்கு மாலை போடுறது, அவர் யாருக்காவது ஒரு 2 பேருக்காவது அன்னதானம் பண்ணுறதுன்னு எங்கள் கடமையாக தலைவருக்கு வந்து நாங்கள் செய்கிறதுல எந்த காலத்துலையும் அதிமுக தொண்டர்கள் அவருடைய வழியில செஞ்சுட்டு தான் இருக்கு. நீங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அது வந்து ஊடகங்கள்ல வரலையா? சரி, ஊடகங்கள்ல கூட வந்து போடாம விட்டாங்கன்னு வச்சுங்க, சோசியல் மீடியால கண்டிப்பா வைரல் ஆயிருக்கும். அதுவுமே ஒன்றும் வந்து என் கண்ணுக்கு தென்படல. ரைட்டு. அதனால நான் கேட்குறேன். நீங்க சோசியல் மீடியாவில் நீங்க விரும்புனீங்களா? நானே இப்போ காட்டுறேன். நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எதை பார்க்குறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. சோஷியல் மீடியான்றது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் இல்லை, ஒரு லட்சக்கணக்கான சோஷியல் மீடியாக்களில் பதிவுகள் இருக்குது. அதெல்லாம் நான் விரும்புனீங்கன்னா நான் இப்போ கூட காட்ட தயாராக இருக்கேன். இல்லை, அதான் அது கம்மியாக தெரியுது. ஒருவேளை கம்மியாக என்ன கேட்டால் நியூஸ் ஜேல பார்த்தீங்கன்னா தெரியும், நமது அம்மா பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா இடம் ரொம்ப சுருங்கிடுச்சு. எம்ஜிஆருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளவு பெரிய ஒரு தலைவரா இருந்தாரு, அவரை நீங்களே சுருக்கிக்கிறீங்களா? சோசியல் மீடியா போகாத அளவுக்கு தான் வந்து உங்களுடைய அந்த பணிங்கிறது இருந்திருக்கா அப்படிங்கிற கேள்விலாம். என்ன சோசியல் மீடியா போகாததுன்னு சொல்றீங்க? இல்ல, அன்னதானம் கொடுக்கறதா இருக்கட்டும், ஆமாங்க, மற்ற விஷயங்களா இருக்கட்டும். ஆமாங்க. நீங்க இப்போ நேத்து வந்து எம்ஜிஆருடைய பர்த்டே சார், மோடி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு சார், பாஜக சார்ந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. நேத்து
திமுக அமைச்சர்கள் போய் அரசாங்கம் சார்பா வந்து மாலை போட்டுட்டு வந்துட்டாங்க. இல்ல விஜய் அவர்கள் வந்து இல்லைங்க என்ன அறிக்கை கொடுத்திருக்காரு நீங்க பாத்துருப்பீங்க சோசியல் இல்லைங்க மீடியால. நீங்க அப்போ வந்து எம்ஜிஆரை நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோம், இவங்க எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கறது எல்லாருமே பாக்குறாங்க, அவங்க டிரான்ஸ்பரண்டா பாக்குறாங்க. அப்போ அவங்க நம்ம இவங்களெல்லாம் விட சூப்பரா கொண்டாடணுமே அப்படின்னு நான் கேக்குறேன். அவங்கள எல்லாம் விட நாங்க வந்து இதயத்துல வச்சுக்கிட்டு நாங்க மனசார செய்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லைன்னா நாங்கெல்லாம் இல்லைன்ற அளவுக்கு நாங்க எங்களுடைய உணர்வுகளும் எங்களுடைய கடமைகளும் உங்களெல்லாம் விட சேகர் பாபுவும் ரகுபதியும் சூப்பரா கொண்டாடிட்டாங்க. இல்லைன்னா சேகர் பாபு எங்க இருந்திருப்பாரு? புரட்சி தலைவர் என்ற ஒரு மனிதர் இல்லை என்றால் ரகுபதி ஒரு சைக்கிள்ல ஜாமீன் எடுத்துக்கிட்டு புதுக்கோட்டையில் இருந்திருப்பாரு. அவரை இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கோட்டீஸ்வரனா வந்தாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட பிச்சை. சேகர் பாபு இன்னைக்கு எந்த லிஸ்ட்ல இருந்திருப்பாருன்னு நீங்க தேடி பாருங்க. அந்த லிஸ்ட்ல இருந்து மீண்டும் இன்னைக்கு அமைச்சரா வந்திருக்காருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட பிச்சை. அவங்க கொண்டாடி தானே ஆகணும். அவங்க மனசாட்சிக்கு விரோதமா இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அவங்க வந்து இன்னைக்கு விமர்சிக்கின்ற திமுகவோடு கைகோர்த்து இருக்கிறதுனால அந்த பாவத்துக்கு பிராயசித்தம் சேர்றதுக்காக இன்னைக்கு அவங்க அதை கொண்டாடுற மாதிரி செஞ்சுதான் ஆகணும். அதனால அதான் கேக்குறேன். இப்ப திமுக கொண்டாடுது, விஜய் கொண்டாடுறாரு, மோடி அவர்கள் சூப்பரான தலைவருங்கிறாரு, நீங்க அண்ணாமலை அதை ரீட்வீட் பண்றாரு. மோடி கொண்டாடுறாருன்றதை விட இன்னைக்கு அதிமுக எப்படி கொண்டாடுச்சு? சரியா கொண்டாடி இருக்கா? அதிமுக நிறைவா கொண்டாடிச்சு, கொண்டாடிட்டே இருக்கோம். இந்த வாரம் முழுக்க கொண்டாடுவோம். எல்லா இடங்களையும் பொதுக்கூட்டம் நடத்துறோம். இது எல்லாமே தொடர்ந்து ஆண்டுதோறும் செய்யறதை விட இந்த ஆண்டும் செஞ்சிட்டு இருக்கோம். அதுதான் நாங்க இதை வந்து அரசியல் படுத்துறதோ இல்லை புரட்சி தேர்தல் வர்றதுனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை சொன்னா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கிறதுக்காக சிலர் சொல்லுவாங்க. அந்த நிலை இல்லை. நாங்க மானசீகமா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எப்பவும் போல கொண்டாடிட்டு இருக்கோம், கொண்டாடுவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அதிமுக தொண்டர்கள் எப்பவுமே தெய்வமா வணங்குறாங்க. கிட்டத்தட்ட இபிஎஸ் அவர்கள் எம்ஜிஆர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லீடரா மாறிட்டாரு. இல்ல எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்ல, புரட்சி தலைவி அம்மா இல்ல, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்ன்ற வகையில் அவர் பலம் பொருந்திய பொதுச் செயலாளர் உருவாயிட்டாரு. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கடந்த காலங்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவு பலமா இருந்தாங்களோ, எப்படி வழி நடத்துறாங்களோ. இன்னொருத்தவங்க என்ன கேட்பாங்க, இன்னும் சில பேர் என்ன கேட்பாங்க, எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? இபிஎஸ் எம்ஜிஆர் ஆகவே மாதிரி ஆயிட முடியுமா? எம்ஜிஆர் ஆக முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அம்மாவே ஆக முடியல. அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனிதாபிமானம், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆளுமை திறன் அது வேற. அம்மாவினுடைய ஆளுமை திறன் வேற. அம்மாவினுடைய ஆளுமை திறன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆளுமை திறன் வந்து அம்மா கிட்ட இல்லை. இவங்களுடைய தைரியம், இவங்களுடைய அணுகுமுறை வேற. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அணுகுமுறை ஆளுமை வேற. அதுபோல எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை வந்து வேற. அவங்க ஆளுமை இவருக்கு வந்துருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுடைய அணுகுமுறை இவர்கிட்ட இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இவராக தான் இருப்பார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி யாரும் அசைக்க முடியாத ஒரு தலைமைக்கு வந்திருக்காருன்னா, இன்னைக்கு நீங்க ஒண்ணு வேணாம். அவருடைய சாதனைக்கு நான் ஒரே ஒரு கருத்து சொல்றேன். 4.5 வருஷம் மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லப்பட்ட ஒரு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு எந்த நேரத்திலையும் யார் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாத ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நம்பிக்கை துரோகிகள் தன்னை அச்சுறுத்தி கொண்டிருந்த நேரத்தில் மத்திய அரசு அங்கே வந்து இந்த கட்சியை கைப்பற்றலான்னு ஒரு முயற்சி பண்ண சொல்ல இங்கே இருக்கிற திமுக வந்து அதிமுக அடிச்சு விடலாம், இதான் சரியான நேரம்னு இவங்க வந்து தலைமை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு ஒரு முயற்சியில் இருக்க சொல்ல இதையெல்லாம் கடந்து இந்த 4.5 வருஷம் ஒரு ஆட்சியை நடத்தி அந்த ஆட்சியில் பல்வேறு சாதனைகள் எந்த காலத்திலும் செய்யாத சாதனைகள் 4.5 வருஷத்தில் செஞ்சு ஒரு தலைமை அண்ணன் எடப்பாடியாருடையது. அந்த தலைமைக்கு இணையான நிகரான தலைமை தமிழ்நாட்டில் இல்லை. அவர் தான் வருங்காலத்தில் முதலமைச்சர். அதை மாற்ற சக்தி எதுவும் இல்லைன்றதை நீங்கள் 1.5 ஆண்டுக்கு பிறகு நீங்கள் உணர்வீங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.